இந்தியாவின் மௌனம் குறித்து நாடு கடந்த தமிழீழ அரசின் சுதன்ராஜ் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஆணையாளருடைய அறிக்கை மீதான விவாதத்திலே இந்தியா வழமை போலவே மௌனம் காத்தது எமக்கு அதிர்ச்சி அளிக்கின்ற விடயமல்ல. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலும் இவ்வாறான பொது விவாதங்களில் இந்தியா மௌனம் காத்திருக்கின்றது. இருப்பினும் நேற்று ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்றிலே வெளிவந்த செய்திகளின்படி இந்த அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்ட அந்த பிரேரணின் நகலிலே பல்வேறுபட்ட திருத்தங்களை இந்தியா கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இன்டர்நேஷனல் என்ற அந்த சொற்பதத்தினூடாக அனைத்துலக நீதிபதிகள் தொடர்பான சட்ட நிபுணர்கள் குழுக்கான அந்த பகுதியை திருத்தி ஃபொரின் என்ற சொல்லாடலை கொண்டு பல்வேறுபட்ட திருத்தங்களை கொண்டு வந்ததாக சொல்லப்படுகின்றது. உண்மையாகவே பல்வேறுபட்ட தேசங்களை கடந்திருக்கின்ற அமெரிக்கா இலங்கை தொடர்புள்ள தீர்மானம் கொண்டு வருவதற்கு மாறாக இந்தியா தான் ஈழத்தமிழருக்கான நீதிக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அது அனைத்துலக விசாரணையோ அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலோ ஸ்ரீலங்காவை பாரப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா கொண்டு வர வேண்டிய தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது சொல்கின்றோம், எப்பொழுதுமே இந்தியாவுடைய நலன்களுக்கு ஈழத்தமிழர்கள் எதிரானவர்கள் அல்ல என்பதை நான் இந்த வீடியோவில் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகின்றேன்.